ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. 8 முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பிரிஞ்சு தக்காளி நல்லா வெந்து வரட்டும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மேலே மல்லியில் தூவி இறக்கணும்னா நமக்கு எக் மசாலா ரெடி ஆயிரும். சூடான சாதம், தோசைக்கு வச்சு சாப்பிட சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது. இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்